அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இது நமக்குள்ளே ஆரோக்கியமான ஒரு சின்ன கருத்து பரிமாற்ற தளம் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். ஒரு கணவனும் மனைவியும் இருப்பாங்க. கணவர் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வருவார். மனைவி சோகமாக உட்காந்துருப்பாங்க. ஏன் உம்முன்னு உட்காந்துருக்க அப்படின்னு கேட்பாரு. உடனே அவங்க கோபமாக ஆரம்பிப்பாங்க. உங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா அப்படின்னோடனே, பரவாயில்ல நீ உண்மையே உட்காந்துரு அப்படின்ட்டு அவர் போயிடுவார். அவங்களுக்கு எரிச்சலாக இருக்கும். எவ்வளோ இதாக சொல்கிறா, அவர் அதை கண்டுக்கிடாமல் போகிறாரே அப்படின்னு. அது அந்த எரிச்சலான நிலை அப்புறம் அப்படி தொடரும். எனக்கு தெரிந்த இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க. 2 பேரும் வேலைக்கு போவாங்க. பொருளாதாரத்தில் எந்த ஒரு குறையும் இல்லை. பிள்ளைகள் இருந்தாங்க. தனி கொடுத்தனும். அப்போ அவங்க 2 பேருக்குள்ள ஏதாவது சண்டை வந்துக்கிட்டே. தினமும் காலையில் அவங்க அம்மா ஃபோன் போடுவாங்க மகளுக்கு, என்ன பசிக்கிறேன் என்ன. அப்போ ஒரு நாள் ஃபோன் போடையில் அவங்க சொன்னாங்க, என்னையா என்ன செய்கிறேன், இருக்கேன் நல்லாத்தான் இருக்கேன் அப்படின்னு. என்னப்பா என்ன பிரச்சனையா? ஒரு பிரச்சனையும் இல்லைம்மா, மைமா போனேன், நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்ட்டு ஃபோனை வச்சுருவாங்க. ஆனால் மகள் சாதாரணமாக ஃபோனை வைத்து விட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடும். ஆனால் அந்த தாயின் மனம் பாடாக போகும். என்ன பிரச்சனையோ, என்ன கஷ்டமோ, என்ன வேதனையோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கும். கற்பனைகள் சிறகடித்து பறக்கும். அவங்களுக்கு அடுத்து வேலையே ஓடாது. அப்படி இருக்கப்போ ஒரு நாள் நேரில் போய் கேட்டாங்க, என்னதான்ப்பா பிரச்சனை உங்களுக்கு, என்ன வேணாலும் அம்மாட்ட சொல்லு, ஏன்னா முடிஞ்சளவு நான் உங்களுக்கு அதை நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, எங்கள் வீட்டில் இப்படியெல்லாம் செய்கிறாங்க, என் மாமியார் அப்படி இருக்காங்க, என் ஆத்தனா, என் குழந்தை, என் மச்சான், எங்கள் அக்கா, அவங்களோட பிறந்தவங்களவே அண்ணே அப்படின்னு வரிசையாக குறைகளாக சொன்னாங்க. இதை நான் அவர்கிட்ட சொல்லும் போது அவர் காது கொடுத்து கேட்கணும்ல. அவங்க வீட்டு ஆளுகள்கிட்ட எனக்காக அவர் சப்போர்ட் பண்ணி பேசவே மாட்டேங்கிறாரு. அவங்க செய்கிறது தப்புன்னு அவருக்கு தெரியுது, ஆனால் எனக்காக அவர் சப்போர்ட் பண்ணி பேசவே மாட்டேங்கிறாரு. நான் அவரை நம்பித்தானே வந்திருக்கேன், எனக்காக அவர் பேச மாட்டேங்கிறாரு. அப்போ எனக்கு கோவம் வரும்ல அப்படின்னாங்க. உடனே அவங்க அம்மா சொன்னாங்க, எந்த ஒரு ஆண்மகனும் கணவர் மனைவிக்காக போய் பெற்றோற்றையோ கூட பிறந்தவங்கள்ட்டையோ அவங்க சண்டை போட மாட்டாங்கப்பா. அவங்களும் அந்த குடும்பத்தில் பிறந்து ரொம்ப நாள் இருந்து எல்லாரோடையும் கலந்து தான் அன்றைக்கி வந்திருக்காங்க. நீ எப்படி நம்ம குடும்பத்தில் இத்தனை வருஷம் நீ நம்ம வீட்டை விட்டு கொடுப்பியா? நம்ம வீட்டில் யாரையாவது உன் கணவர் வீட்டில் பேசினா நீ ஒத்துக்கொள்வியாப்பா? அதே போல தான். ஆனால் அது உனக்கு தேவையில்லை. அவங்க செய்கிறது தவறாகவே இருந்தாலும் அதை உன் கணவனிடம் பகிர்ந்து கொள்வதற்கு அது நேரம் அல்ல. அவரே சாயங்காலம் டயர்டாக வீட்டுக்கு வரும்போது நம்ம என்ன பேசணும் அப்படிங்கிறத நீ முன்கூட்டியே முடிவு பண்ணிக்க. சந்தோஷமான விஷயங்களை பேசு, குறைகளை பேசாதே. குறைகளை பேசினா யாருக்குமே பிடிக்காது. அவங்க செய்கிறது தவறாகவே இருந்தாலும் அவரால் தட்டி கேட்க முடியாது. அவர் யாருக்காக பேசுவார்? மனைவிக்காக பேசுவாரா? பெற்றவர்களுக்காக பேசுவாரா? உடன் பிறந்தவர்களுக்காக பேசுவாரா? யாருக்கு பேசினாலும் பிரச்சனை பெரிதாகும் என்பதை மட்டும் நீ நினைவு வைத்துக்கொள். எனக்காக ஒன்று செய், ஒரு வாரத்துக்கு நீ யாரை பற்றியும் குறை சொல்லாத. அவர் ஆஃபீஸ்லேருந்து வரையிலே நிறைய விஷயங்களை உன்கிட்ட பேசணும்னு அவர் நினச்சி வருவார். ஏதாவது அவர் அவமானப்பட்டிருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனையை சந்திச்சிருக்கலாம், ஏதாவது ஒரு அழகான விஷயத்தை பார்த்துருக்கலாம், இல்லை ஏதாவது ஒன்று உன்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கலாம். இத்தனைக்கும் அவர் அதை சுமந்து வரும்போது நீ என்ன செய்கிறீங்க, சாப்பிட்டீங்களா, வச்சிங்களா எதுவுமே கேட்காம எடுத்த இடத்துல உங்கள் அம்மா என்ன செஞ்சாங்கன்னு தெரியுமான்னு ஆரம்பிச்சேன்னா அதில் ஒரு சுமூகமான உறவு அந்த இடத்துல இருக்காதுப்பா. அதனால் நீ அப்படி பேசாத. ஒரு வாரத்துக்கு பேசாமல் இருந்து பாரு, உனக்கே அது புரியும் அப்படின்னா. சரி, உங்களுக்காக நான் ஒரு வாரம் பேசாமல் இருக்கேன், இனிமேல் யாரை பற்றி நான் குறை சொல்ல மாட்டேன் அப்படின்னாங்க. அப்போ அம்மா சொன்னாங்க, உங்களுக்கு கிடைக்கிற நேரமே ரொம்ப கம்மிப்பா. அந்த நேரத்துலேயும் குறைகளவே பேசி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டிய அந்த வாழ்க்கையை நீங்கள் ஒரு அழுக்காக்கிக்கிடாதீங்க. உங்களை நீங்களே வேதனைப்படுத்திக்கிடாதீங்க. உங்களை நீங்களே குறைகளால் நிரப்பிக்கொள்ளாது. எல்லாத்தையும் வெளியே வச்சிரு. நைட்டு பாத்திரம் கழுவிட்டு நீ எப்படி அடுப்பு மேடை சுத்தமாக தொடச்சிட்டு தூங்க போறியோ அதே போல் உன்னுடைய கஷ்டத்தெல்லாம் மனசுலேருந்து எடுத்துகிட்டு நீ தூங்க சொல்லுப்பா. அப்போ தான் உங்களுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும். நல்ல விஷயங்களை பேசுங்க. நேரம் பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும் அப்படி பேசுங்க. ஏன் அதை விட்டுட்டு நம்ம குறைகளை பேசினாப்போ அந்த குறைகள் நிவர்த்தி ஆகுமா? கிடையாது. பொறுத்துக்கொள்.
பொறுமைக்கு என்றைக்கும் பலம் உண்டுப்பா அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அவருடைய கணவரும் பார்த்தார். என்ன இப்போ எல்லாம் நம்முடைய மனைவி நம்ம வீட்டாளர்களை பற்றி குறை சொல்கிறதே கிடையாது அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அவருடைய அந்த ஒரு இயல்பான ஒரு நிலையிலேருந்து மாற்றம் தெரிஞ்சிச்சு. மனைவியை பாராட்டினார். எதை என்ன செய்கிற என்னன்னு அவரும் கேட்க ஆரம்பித்தார். இன்னும் நிறைய பேச ஆரம்பித்தாங்க. நிறைய அவங்களுக்குள்ளே வந்து திருமணமாகி எத்தனை வருடம் ஆனாலும் அந்த கணவன் மனைவிக்கு என்று ஒரு இடம் இருக்கிறது. அதை வந்து அவங்க வந்து அந்த வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து குறைகள் எல்லாம் காணாமல் போய்விட்டது. பெரிய பெரிய குறைகளாக இருந்தால் கூட காணாமல் போட்டது. நம்ம அம்மா அப்பா பார்க்காத குறையவா நம்ம பார்க்க போகிறோம்? அவங்களாம் ஒன்றா கூட ஏன் உங்கள் அம்மாட்ட போய் கேட்கல, உங்கள் அம்மாவை கேட்கல, உங்கள் அண்ணனை கேட்கல, உங்கள் அப்பாவை கேட்கலன்னு யாருமே கேட்கல. பொறுத்து கொண்டார்கள். அவர்கள் பொறுத்ததினால் இன்னும் நாம் நன்றாக இருக்கிறோம். நாம் பொறுத்தால் நம் பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள். ஆகவே தூங்கச் செல்லும் முன் கவலைகளை மூட்டை கட்டி ஓரமாக வைத்துவிட்டு தூங்கச் செல்லுங்கள். தூக்கம் தானாக உங்களை தழுவும். இது அனைவருக்கும் பொருந்தும் என்று நினைக்கின்றேன். நன்றி.